வந்து சிறுகதைகள் குறித்து பேசுறதற்காக சவிதா அவர்களை அழைக்கிறேன். சவிதாவோட முதல் கவிதை தொகுப்பு "கை நிறை செந்தழல்" பரிதி பதிப்பகம் வெளியீடாக 2021 வெளியானது. அப்புறம் வந்து விகடன்.காம்ல வந்து இசையமைப்பாளர் இளையராஜா பத்தி கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ ஊடகத்துறையில அ வசனங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுத்தாளரா, நாவலாசிரியரா, சிறுகதை ஆசிரியரா நம்ம அறியப்பட்டிருக்கோம். நாவலாசிரியரா விரைவில் வலம் வருவாங்கன்னு நம்புறோம். அவங்களுடைய உரைய கேட்கறதுக்காக நானும் ஆவலா இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அ லாந்தர் வந்து முதல்ல இது கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு அப்பலாம் தெரியாது இவங்கலாம் மேடையில உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அதுக்கப்புறம் இங்க மேடையில கூப்பிடும்போது, அது பத்திரிக்கை வந்ததோனே, "என்ன லாந்தர் எப்படி பண்ண போற? எனக்கு சிறுகதைகள் வேற குடுத்துருக்கீங்க. என்ன பண்ண போற?" அப்படின்னேன். "சும்மா பேசு" அப்படி சொன்னாங்க. அந்த ஒரு தைரியத்துல வந்தாச்சு. அ சிறுகதைகள் வந்து எப்பவுமே நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம அதோட எவ்வளவு கனெக்ட் ஆகுறோம். எல்லா எழுத்துமே அப்படிதான். நம்ம எந்த எழுத்து படிச்சாலும் நம்மளோட எவ்வளோ கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு எழுத்தாளர் வந்து தன்னுடைய உணர்வுகள், அனுபவங்கள் இதெல்லாம் தான் எழுதுறாங்க. எல்லா எழுத்தாளர்களும் அத தான் யோசிச்சு இத வந்து ஒரு கதையா வரணும். இத ஒரு நல்ல ஒரு ட்ராமாவா வரணும்னோ, இல்ல இந்த உணர்ச்சி சரியான இடத்துல போய் சேரணும்னோ, இல்ல இந்த ஒரு அனுபவம் சரியான இடத்துக்கு போய் வரணுமோ அப்படிங்கிற ஒரு கதைகள் தான் வருது. அது எந்த அளவுக்கு அந்த மொழியோட அ அதோட உண்மைத்தன்மையோட எவ்வளவு அழகா கடத்தப்படுது அப்படிங்கிற இடத்துல வந்து சிறுகதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா நான் பார்க்குறேன். நாவல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட். ஒரு பெரிய கேன்வாஸ். அதுல வந்து நெறைய விஷயங்கள் செய்ய முடியும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அதில கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நாவல் தனி ஆளோட உழைப்பாவே நாவல் வந்துட முடியுமா? அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு கொஞ்சம் எடிட்டிங்லாம் தேவைப்படும். கொஞ்சம் கிராஃப்ட் தேவைப்படும். நிறைய உழைப்பு தேவைப்படும். இதெல்லாம் பண்ணுனதுக்கப்புறம் அது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா வரும்னு தெரியாது. ஏன்னா நாவல எழுதி முடிச்சுட்டு, இல்ல இது வேண்டான்னு தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் எழுதின மாஸ்டர்ஸ் பத்தியெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். சிறுகதைகள் வந்து அந்த ஒரு எப்படி ஒரு கவிதைகள் வந்து எப்படி ஒரு சின்ன இடத்துல ஒரு பெரிய மேஜிக் பண்ணுதோ, அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சிறுகதைகள் வருது. சிறுகதைகள் வரும்போது, அது நம்ம படிக்கும்போது நமக்குள்ள நடக்கிற அந்த மேஜிக், அந்த உணர்வுகள கடத்தி இருக்கிறது, ஒரு சின்ன ஃப்ரேம்ல ஒரு பெரிய உணர்வ கடத்துற அந்த சந்தோஷங்கள வந்து, அந்த சிறுகதை படிக்கும்போது நமக்கு கிடைக்குதா? அப்படிங்கிறது தான் இதுல ஒரு பெரிய விஷயம். அகிலாவோட கதைகள் வந்து 3 தொகுப்புகள் இருந்தது. நான் 3 தொகுப்புகள் கிட்டத்தட்ட க ஓரளவு எல்லாமே வாசிச்சுட்டேன். அ எனக்கு அந்த நாவல்கள்ல என்ன எனக்கு தோணுது அப்டின்னா, எல்லாத்துலயுமே ஒரு அவர்களுடைய அனுபவங்கள் சார்ந்து எழுதியிருக்காங்களா? இல்ல வந்து அவர்களோட உணர்வுகள் சார்ந்து எழுதியிருக்காங்களா? அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதோட, அவரோட எழுத்துல ஒரு ஓட்டம் இருக்கு. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துலருந்து அப்படியே நகர்ந்து, 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 நகர்ந்து கடைசியில அந்த சிறுகதை முடியும்போது, அந்த உணர்வ வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. மொத்த சிறுகதைகள சொல்றேன். அதுக்கப்புறம் அ ஒரு பெரிய வேறுபாடுகள, அதாவது ஆணுக்கும், பெண்ணுக்கும் இருக்கிற வேறுபாடு, இல்ல வந்து ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளி அந்த மாரி ஒரு வேறுபாடு, இல்ல ஒரு ஏழை அந்த மாதிரி வேறுபாடுகள எழுதுறத விட, ஒரு சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும் இல்லையா? ஒரு பெண்ணுக்கும் இன்னும் சக பெண்ணுக்கும் இருக்கிறது, இல்ல ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிறது. இந்த மனிதர்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகள, சின்ன சின்ன அ நகர்தல்களை, அ சின்ன சின்ன மோதல்களை, இல்ல முரண்களை அப்படியெல்லாம் வந்து ஒரு சரியான இடத்துல அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நெறைய களங்கள் போயிருக்காங்க. என்னன்னா, ஒரு மூத்த தம்பதிகளோட வயதான காலம். சி முதல்ல இருந்த இளமை காலம் போயி, ஒரு வயதான காலத்துல அந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்க? இல்ல ஒரு முதிர்கன்னி இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க அப்பா, அம்மாவ அவங்க எப்படி பார்ப்பாங்க? அப்படிங்கிற அந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்கிறாங்க இல்லையா? குழந்தைகள் கிட்ட. அவங்க அந்த மாரி எப்படி எடுத்துக்கிறாங்க? அது எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். ஒரு மாரி லேயரா இருக்கு. ரொம்ப அழகா அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு போறாங்க. அது கொண்டு போகிற இடங்கள் கூட ரொம்ப குறிப்பிட்டு நேரா போய் நிக்காம, வேற ஒரு இடத்துல இருந்து பயணிச்சு அந்த இடத்துக்கு வர்ற இடம் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. சில விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. ஒரு குழந்தைய விட்டுட்டு, ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுறா. அத ரொம்ப சாதாரணமா தான் சொல்றாங்க. அது ஒரு பெரிய இதுவாலாம் சொல்லல. அந்த மாரி சில விஷயங்கள சாதாரணமாவே சொல்லிடுறாங்க. மாகாளின்னு ஒரு கதை மாரி ஒரு பெரிய ஒரு விஷயத்த எடுத்துட்டு,
அத ஒரு சிறுகதையா கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சவாலான விஷயம். அந்த மாரி கதைகளும் நெறைய பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. நெறைய அ ஒரு ஒரு தொகுப்புக்கும் இன்னொரு தொகுப்புக்குமே ஒரு பாய்ச்சலே இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நெறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அம் நான் ஒரு சில கதைகள் மட்டும் அதோட கேன்வாஸோட சொல்றேன். "கவலை என்பது யாதெனின்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அம் கலைகளுக்கெல்லாம் சம்மந்தப்படாத ஒருத்தனோட கதை. கலைகள்ல நாம ஏன் சம்மந்தப்படணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட ஏன்னா நம்ம அந்த இலக்கியத்துல படிக்கிறோம், எழுதுறோம், இயங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நமக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ் அ படிப்பு மட்டும் இல்ல. இந்த ஆ ஓவியம், சிற்பம், இசை இதெல்லாம் ரசிக்கவே ரசிக்காத இத பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாத சில பேர் கூட நம்ம வாழுறோம். அவங்களுக்கு ஆர்ட்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, வேலைக்கு போவாங்க, அவங்க கடமைய செய்வாங்க. அப்புறம் வந்து கடைசியில வந்து 2 கிரவுண்ட் நிலத்த வாங்கினேன், இத வாங்கினேன், அத வாங்கினேன், என்னோட கடமை முடிஞ்சுச்சு, இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" நம்மள பைத்தியக்காரத்தனமா ஒரு கேள்விய வைப்பாங்க. நமக்கும் புரியாது. அந்த டைம்ல நமக்கு தோணும், நம்ம தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கோமோ! இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த உலகத்துல வாழறதுக்கு உண்டான தகுதியில நாம இல்லையோ! அப்படிங்கிற ஒரு கவலையில நம்மள கொண்டு வந்து நிறுத்திருவாங்க. சில சமயம் அவங்க சொல்றது லாஜிக்கலா கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, "இதுலலாம் நீ என்ன வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழ்க்கைய வந்து சலிப்பு இல்லாம, இல்ல வந்து ரொம்ப உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்ட்ட நம்ம பிடிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னவா வேணா இருக்கலாம். எந்த ஃபார்மா வேணா கூட இருக்கலாம். ஆனா, நம்ம அந்த ஆர்ட்ட பிடிச்சுக்கும்போது நம்மளோட லைஃப்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு உயிர்ப்பு இருக்கு, ஒரு நகர்தல் இருக்கு. இல்ல வந்து ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது, துக்கம் கூட கிடைக்குது. உயிர்ப்பா இருக்கு. அந்த செக்கு மாட்டு மனநிலையில நம்ம இருக்கிறதுலருந்து, இந்த ஆர்ட் தான் நம்மள கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து முதலா ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போறான். ஓவிய கண்காட்சிக்கு போனா, அங்க வந்து அவன் சொல்றான், "எனக்கு இந்த கண்காட்சியெல்லாம் புரியாது. இந்த ஓவியமும் எனக்கு புரியாது. நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு மே ஒரு மேட்டுக்குடியா நான் வாழறேன். ஆனா, எனக்கு அந்த மாரி நான் காமிச்சுக்கணும்னா, எனக்கு இந்த மாரி ஒரு ஆர்ட் தேவ. அதனால நான் ஒரு ஓவியத்த வாங்கி இந்த வீட்ல மாட்டுனா தான், என்ன வந்து மேட்டுக்குடின்னு நம்புவாங்க." அப்படின்னு சொல்றான். அப்படி ஒரு இது காமிக்க வேண்டி இருக்குல்ல. ஒரு கட்டாயம் இருக்குல்ல. இல்ல, இல்ல நான் வந்து பணம் வந்துட்டா மட்டும் போதாது. நான் அந்த பணத்த நான் எப்படி செலவு பண்றேங்கிறதுல தான் என்னோட மேட்டுக்குடித்தனம் தெரியும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்குல்ல. அந்த எண்ணத்துல ஒருத்தன் போறான். அங்க வந்து ஓவியம் விழா இருக்கு. அங்க ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ண பார்த்த உடனே அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. அவனா பேசுறது இல்ல. அந்த பொண்ணு தான் பேசுறா. 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த பொண்ணு சொல்றா, "நீ என்னோட வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாரி போறாங்க 2 பேரும். அவ வந்து அவளோட சிவப்பு கார்ல அவள கூட்டிட்டு போறா. எனக்கு இந்த இடத்துல சூப்பர் டீலக்ஸ் கதை ஞாபகம் வந்தது. ஒரு போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசுறாங்க, இது பண்றாங்க. அவன் யோசிக்கிறான். என்னடா இது நமக்கு பெரிய மூக்கா இருக்குன்னு சொல்லி யாருக்கும் நம்மள பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே, இந்த பொண்ணு 1 மணி நேரத்துல நமக்கு இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து காக்கா வலிப்பு வந்துருது. காக்கா வலிப்பு வரல. ஏதோ ஒரு அந்த மாரி ஒரு சடனா அவளுக்கு ஒரு விஷயம் நடந்துருது. ஒரு சராசரி மனிதனா அவனால அந்த இடத்துல என்னமோ பண்ணவே முடியல. அவன் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறான். ஏன்னா, அவன் வந்தது ஒரு இல்லீகலா வந்திருக்கான். அவனுக்கு ஒரு பயமா இருக்கு. அவன் அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறான். ஆனா, இந்த கதை எங்க தொடங்குது தெரியுமா? அவன் வந்து வேஷ்டி கட்டியிருப்பான். வேஷ்டி கட்டிட்டு நடக்கும்போது மழையில வந்து ஈரமா இருக்கும் அந்த தெருவுல நடக்கிறதுக்கு. அதுல நடந்து போவான். இந்த இடத்துல கதை தொடங்குது. இன்னைக்கு நம்ம வேஷ்டி கட்டியிருக்க வேணான்னு. அந்த அந்த கதையோட அழகு வந்து, அது சொல்ல ஆரம்பிக்கிற விதத்துல, அகிலா அவங்க அவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க. அது அந்த அங்கருந்து ஆரம்பிச்சு, இந்த இடத்துக்கு கதை வருது அப்டின்னா, அந்த கதையோட அது கோரியோகிராஃப் வந்து அவ்ளோ நல்லா வந்திருக்கு அப்டிங்கிறதுக்காக இந்த கதை சொன்னேன். கதை என்ன ஆகுதுங்கிறத நீங்க வந்து புக்ல படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஒரு கதை. முணுமுணுப்புகள் அப்டின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை. அந்த முணுமுணுப்புகள் கதை வந்து, நம்ம பேசுற வார்த்தைகள் வேற ஒருத்தருக்கு ஒருத்தர். பேசாம நமக்குள்ள இயங்குற விஷயங்கள் வேற. 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்க உள்ளும் புறமுமா வேற ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். அவங்க பேசுறது வந்து நேரான வார்த்தையா இருக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ள அவ்ளோ வெறுப்பு மண்டி கிடக்கும். ஆனா, வேற வழியே இல்லாம அவங்க அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அங்க உள்ள
ஓடிட்டு இருக்கிறது 2 பேருக்குமே புரியும். "நீ என்கிட்ட நடிக்கிற. நீ என்கிட்ட சரியா பேசல. நீ இந்த இத வச்சுட்டு தான் பேசுற." அதுக்கப்புறம் போய் யாரோ நெருங்குனவங்க கிட்ட சொல்லுவாங்க. "அவ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட கேட்டா." அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த மாரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கும். நமக்கு நல்லா தெரியும் நம்ம அம்மா இதுக்காக தான் நம்மள வந்து வேணான்னு சொல்றாங்கன்னு. ஆனா அவங்க என்னைக்கும் டைரக்ட்டா சொல்லவே மாட்டாங்க. வேற ஒரு விஷயத்துக்காக அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, நேரா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான அது ஒரு வீடு. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னே ஒரு இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40கள தாண்டுன ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா கூட இருக்கா. அவங்க அப்பாவும், அவங்க தம்பியும் வேற ஒரு வீட்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் இருக்கும்போது, இந்த பொண்ணு வந்து என்ன பண்றா அப்டின்னா, தினமும் இது பண்ணிட்டு போவா, வருவா. அவங்க அம்மா வந்து ரொம்ப வருஷமா இருந்தது போய் மாறிடுவாங்க திடீர்னு. ஏன் மாறுறாங்கன்னா, அவங்க அப்பா வந்தா பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க அம்மாக்கு ஆயிடும். அதுவரைக்கும் அவங்க அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் இருக்கிற முரண் சரியாயி, கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே வீட்ல பேசிக்க மாட்டாங்க அவங்க. அவங்களுக்குள்ள 2 பேரும் சண்டையா இருந்ததுனால தான் இந்த பொண்ணு கூட்டு வந்து அவங்கள அம்மா வச்சிருப்பா. ஆனா ஒரு கட்டத்த தாண்டுனதுக்கு அப்புறம், அந்த அம்மாவுக்கு பொண்ண விட அப்பா இருந்தா பரவாயில்லன்னு தோணும். அந்த பொண்ணுக்கு தான் அம்மாவ விட வேற யாராவது துணை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். வாழ்க்கை அந்த மாரி சில காலகட்டங்கள தாண்டுனதுக்கு அப்புறம், நமக்கு இதுதான் இவங்க தான் நம்ம நெனைப்போம். இதுதான் பிரியாரிட்டி, இதுதான் முக்கியம், இதுதான் நெஜம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, இதையெல்லாம் தாண்டுனதுக்கு அப்புறம் வேற ஒரு ஃப்ரேம்ல இல்ல இது கிடையாது. இவங்களுக்கு இவங்க தான் இருக்காங்க. நமக்கு தான் யாரும் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரிய வர்ற இடம் வந்து, ரொம்ப சப்டிலா போகும் அந்த கதை. இத நான் இப்படி சொல்றேன். நான் இத இப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன். அவங்க அத இப்படி எழுதியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த கதை வந்து அப்படிதான் சொல்லுது. ஏன்னா, அந்த பொண்ணோட தவிப்போ, அந்த தனிமையோ அவங்க 2 பேருக்கு புரியாது. ஏன்னா, அவங்க 2 பேரும் கப்பிள்ஸ். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ, இல்ல வந்து வேற விதமா இருக்காங்களோ, 2 பேரும் 10 வருஷமா பேசாம இருக்காங்களோ, ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. இந்த பொண்ணு தனியா இருப்பா. அது ரொம்ப அழகான வார்த்தைகள சப்டலா சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அவ்ளோ நல்லா முடிஞ்சிருந்தது அந்த கதை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதுதான் சொல்றேன். அந்த மனிதர்களுக்குள்ள சின்ன சின்ன இடைவெளிகள்ல வந்து அவங்க அந்த கதை புனைஞ்சிருக்கிறது வந்து, அவங்க எடுத்துக்கிட்ட அந்த களம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி நிலப்பரப்புகள். வேற வேற நிலப்பரப்புகள். இந்தூர் பத்தி எழுதுறாங்க, டெல்லி பத்தி எழுதுறாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தி எழுதுறாங்க. அங்க இருக்கிற மனிதர்கள பத்தி எழுதுறாங்க. அங்க இருக்க பழக்கவழக்கங்கள பத்தி எழுதுறாங்க. நெறைய நிலப்பரப்புகள அங்கங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திருக்காங்க. அ ஆல்மண்டான்னு ஒரு பூ இருக்கு. மஞ்சள் பூ. நம்ம சொல்லும்போது வித்தியாசமா தெரியும். அந்த மஞ்சள் கலர்ல இப்படி அழகா இருக்கும். நெறைய இடத்துல தெருவோரத்திலேயே பார்த்துருப்போம். அந்த பூவ பத்தி அந்த இது ஒரு கதையில தான் வருது. அந்த கதை பேர் கூட தே தேன் பாட்டிலும் மிசஸ் நாயரும் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை வேற தான். ஆனா அந்த கதையில வந்து இந்த பூ வர்ற இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க, "உதிர்ந்த பூவை தொட்டு பார்த்தால் மனித சருமம் மாதிரி இருக்கும்." அப்படி சொல்றாங்க. அ அந்த மாதிரி அவங்க நடுநடுவுல அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ரொம்ப அந்த ஃப்ளோ தடபடாம அந்த ஒரு விஷயத்த கொண்டு வர்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி அ அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. நான் முந்தா நேத்து நைட் அந்த கதைய படிக்கிறேன். இந்த மாரி சட்டுன்னு உக்காந்தாப்ல, படுத்தாப்ல உசுரு போயிடணும் அப்படிங்கிறாங்க. காலையில அந்த நியூஸ் வந்து சேருது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்ன நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோமா? அப்படின்னு தோணுது. இன்னைக்கு காலையில போகும்போது திருப்பி நான் இந்த கதைய நெனச்சுக்கிறேன். அதுல அந்த வரி சொல்லியிருந்தாங்கல்ல, டக்குன்னு உக்காந்தாப்ல, படுத்தாப்ல ஒரு உயிர் போயிடணும் அப்படின்னு வயசானவங்க சொல்லுவாங்க. ஆனா, அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லாம இந்த அல்மண்டா பூ மாரி இல்ல, இல்ல நான் போறேன், போறேன், போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் உயிர் போகணும். அப்படிங்கிற மாதிரி அந்த இத கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு ஒரு கதை, சாம்பல் வரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான கதையா எனக்கு என் மனசுக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. ஒருவேளை எனக்கு இந்த அமானுஷமான கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. ஆ எந்த ஒரு நமக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இந்த மாரி வந்து இவங்கன்னா இப்படி. அதாவது ஒரு பணக்காரங்க அப்படின்னா அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. இல்ல ரொம்ப ஏழை எளியவர்கள்னா அவங்க ரொம்ப பாவம். வயசானவங்கன்னா நம்ம ரொம்ப கருணையோடும், இரக்கத்தோடும் நம்மகிட்ட நடந்துப்பாங்க. அப்படியெல்லாம் நமக்கு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம அத வச்சுக்கிட்டு தான் நம்ம மனிதர்களை அணுகுவோம். ஆனா என்னைக்குமே மனிதர்கள் ஒரு ஜி. நாகராஜன் சொல்ற மாரி மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயல்ங்கிறது அத நம்மளால மறுக்க முடியாது. நாமளே அந்த மாரி நெறைய நேரங்கள்ல நின்னு நம்மளால அத ஒத்துக்க கூட முடியாது. அந்த மாரியான இடங்கள்ல போயிருவோம். அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு வயதான தம்பதிகளை ஒரு பெண்ணை பார்க்கறதுக்காக அவன் ஒரு வயதான தம்பதிகளை வந்து சந்திப்பான்.
அப்ப வந்து அவங்கள பார்த்து ரொம்ப கருணையா, ரொம்ப பாசமா அவங்கள அணுகுவான். அவங்க கிட்ட பேசுவான். அவங்களுக்காக பரிதாபப்படுவான். அவங்க பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மை என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு பெண்ணா மாற விரும்பின ஒரு பையன். அவன வந்து மாறுனதுக்கு அப்புறமும் அவன கொடுமையா தண்டிச்சு, அவன தற்கொலை வரைக்கும் தூண்டுன பெற்றோர்கள் தான் இந்த பெற்றோர்கள். அதுக்கு ஆனா அவங்க இன்னும் அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமும் அவன் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொ பை இந்த இவன கூப்பிட்டது வந்து அந்த அந்த பையனா பொண்ணா மாறுன பையன் தான் கூப்ட்டுருப்பான். ஒரு பெண்ணா இருந்து கூப்ட்டுருப்பான். அவன் யோசிப்பான். "ஏய் இங்க இத்தன பேர் போறாங்க. ஏன் என்ன மட்டும் கூப்ட்டாங்க?" அப்படின்னு சொன்னா 2 பேருக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்ப அவங்க ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. 2 பேருக்குமே புறா மேல ஒரு இது இருக்கும். இந்த ஈர்ப்புங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தியரி சொல்லுவாங்க. இந்த சில பேருக்கு சில பேர தான் பிடிக்கும். திடீர்னு தோணும், "ஏன் இவங்க இவங்கள சூஸ் பண்ணாங்க?" அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அந்த மாரி அந்த ஈர்ப்பு எதனால வருது? ஏன் வருது? அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த ஈர்ப்பு எப்படி வருது? அங்க என்ன நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஹை எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கிலம் எவ்வளவு ஒரு நாசுக்கான மொழி. அந்த ஆங்கிலத்த வந்து எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்ற மாரி ஒரு ஃபுல் கதை இருக்கும். அப்படியே டோட்டலா பார்த்துக்கிட்டே போய் இருந்திருப்போம். கடைசியில ஒரு முடிவு வரும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது ஜஸ்ட் ஒரு சும்மா இது ஒரு லாங்குவேஜ் தான் அப்படிங்கிற மாரி, அது ஒரு நீதி சொல்ற மாரி இருக்காது. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கும். அந்த மாதிரி. அந்த மாரி நெறைய ஒரு கதைகள்ல இருக்கிற அந்த இதுதான். 2வது வட்டார வழக்கு. வட்டார வழக்கு லாங்குவேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வட்டார வழக்கு நெறைய இது எழுதுறாங்க. என்எட்டி, ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி எழுதுறாங்க. அ இந்த கொங்கு தமிழும் எழுதியிருக்காங்க. நார்மல் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. ஸோ, அந்த பேச்சு வழக்கு, அந்த லாங்குவேஜ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா வருது. 2வது மொழி வந்து கட கட கடன்னு ஃப்ளோவா போகுது. ஸோ, நான் எந்த இடத்துலயும் தங்கு தடை இல்லாம நம்மளால படிக்க முடியுது. பிடிமான கயிறு போன்ற கதைகள் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். யார் யார எங்கெங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லைன் சொல்லி தருவாங்க. இவங்கள இங்கேயே வச்சுக்கணும். இவங்கள அவ்வளோ தூரம் விடணும். இவங்கள அவ்வளோ தூரம் விடணும். அந்த மாரி எவ்வளோ நமக்குள்ள அந்த கால்குலேஷன் இருக்கும். அம்மா எவ்வளோ சொல்லி தருவாங்க. அப்பா எவ்வளோ சொல்லி தருவாங்க. அப்பா உன்ன எவ்வளோ தூரம் விடுவாரு. உனக்கு வரப்போறவன் உன்ன எவ்வளோ தூரம் விடுவான். அப்படிங்கிற மாதிரியான அந்த கால்குலேஷன் பத்தின அந்த மாரி ஒரு கத. அந்த மாரி எ கதைகளோட ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. அவங்க சொல்லும் மொழியும் வந்து அந்த சிறுகதைக்கு உண்டான மொழியில ரொம்ப அழகா வந்திருக்கு. இன்னும் நெறைய தொகுப்புகள் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. சவிதா அவர்களுக்கு நன்றி. சிறுகதைகள் பத்தி பேசணும்னு அவங்க மாட்டி விட்ட மாரி சொன்னாங்க. நிஜமா அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே எனக்கு சவிதாவுடைய பேச்சின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்கள வந்து கேட்டுக்கிட்டேன்.